எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஐசியூ நர்சிங் தமிழ் சேனல்ல நம்ம பார்க்க போற டாபிக் ஐசியூ கேர் பண்டில் செக்லிஸ்ட்ல இருக்கிற ஃபாஸ்ட் ஹக் ஸ்பீட். ஃபாஸ்ட் ஹக் ஸ்பீட்னா என்ன? எஃப்னா ஃபீடிங், ஏனா அனால்ஜிசியா, எஸ்னா செடேஷன், டி த்ராம்போப்ரோஃபைலாக்சிஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஹெச் ஹெட் ஆஃப் பெண்ட் எலிவேஷன், யூ அல்சர் ப்ரோஃபைலாக்சிஸ், ஜி கிளைசமிக் கண்ட்ரோல், எஸ் ஸ்பான்டேனியஸ் பிரீதிங் ட்ரையல், பி பவல் ரெஜிமென், I indwelling catheter, D de-escalation of antibiotic. So முதல்ல ஃபீடிங் அப்படின்னா உணவளித்தல். இதோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன, அதாவது இம்பார்ட்டன்ஸ் என்னன்றதையும் நம்ம பார்க்கணும். அதாவது ஒரு பேஷண்ட்டுக்கு எந்த விதமான கான்ட்ராஇண்டிகேஷன் இல்லை அப்படிங்கிறப்போ நம்ம ஜென்ரலாக ஃபீடிங் அப்படிங்கிறது 24லேருந்து 48 மணி நேரத்துக்குள்ளே ஆரம்பிக்கணும். ரெசிடுவல் வால்யூம் வந்து நம்ம செக் பண்ணுவோம். அது எப்படி செக் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைஸ் டியூப் ஆஸ்பிரேட் பண்ணி ஒரு 500 ml கிட்ட இருக்குது, அதுக்கு மேலேயே இருக்குது அப்படிங்கிறப்போ அது வந்து சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கிற கேஸ்ட்ரிக் ரெசிடுவல் வால்யூம். ஸோ இதனால் என்னென்ன நம்மளுக்கு பயன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீக்கிரமாக பேஷண்ட்டுக்கு நியூட்ரிஷன் இம்ப்ரூவ் பண்ணும்போது அவங்களோட இம்யூனிட்டி வந்து நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். அதே மாதிரி வெண்டிலேட்டரில் போகும்போதோ, ஒரு செப்சிஸில் இருக்கும்போதோ, ஒரு ஷாக்கில் இருக்கும்போதோ அவங்களுக்கு கேட்டபாலிசம், அதாவது மசில் வேஸ்டிங், எனர்ஜி ரெக்குயர்மெண்ட் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம வந்து அவாய்ட் பண்ணலாம். அதே மாதிரி இன்ஃபெக்ஷன் ரிஸ்கையும் வூண்ட் ஹீலிங்குமே நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம். நெக்ஸ்ட் காம்போனன்ட் என்ன அப்படின்னா அனால்ஜிசியா, வலி நிவாரணம். இது எதுக்கு முக்கியமாக நம்ம பேசுகிறோம் அப்படின்னா, ஒரு பெயினை நம்ம ட்ரீட் பண்ணும்போது டெலிரியமோட ரிஸ்க் வந்து கம்மியாகுது. அதுவும் இல்லாமல் ஒரு பெயினை வந்து நம்ம அட்ரஸ் பண்ணாமல் போகிறோம், ஒரு வலி நிவாரணம் வந்து நம்ம செய்யலை அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு ஹார்ட் ரேட்டு, பிபி, அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரெஸ் ரெஸ்பான்ஸ் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை நம்ம எப்படி அசஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஹேவியரல் பெயின் ஸ்கோர்னு ஒன்று இருக்குது, இல்லாட்டி கிரிட்டிக்கல் கேர் பெயின் அப்சர்வேஷன் டூல்னு இருக்குது, விஷுவல் அனலாக் ஸ்கேல்னு இருக்குது. ஸோ இந்த 3 ஸ்கோரிங் சிஸ்டம்ஸுமே நம்ம யூஸ் பண்ணலாம். அடுத்து செடேஷன், அமைதிப்படுத்துதல். ஸோ இது எதுக்கு மெயினாக பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ, ஒரு வென்டிலேட்டர்லேயோ இல்லை ஆர்டரி லைன் சென்ட்ரல் லைனில் இருக்காங்க, மல்டிபிள் டியூப்ஸில் இருக்காங்க, ஃபோலிஸில் இருக்காங்க, ஐசிடி டியூப்பில் இருக்காங்க அப்படிங்கிறப்போ ஜென்ரலாகவே ஒரு ஆங்ஷியஸ்னஸ் இருக்கும். ஸோ அவங்களால அந்த பெயினையும் அந்த அஜிடேஷனையும் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ அதனால் என்ன ஆகும் அப்படிங்கிறப்போ நம்ம வந்து செடேஷனில் வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஜென்ரலாகவே ஐசியூவில் ஒரு லைட் செடேஷன் வந்து நம்ம டார்கெட் பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன ஸ்கோரிங் சிஸ்டம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிச்மண்ட் அஜிடேஷன் செடேஷன் ஸ்கோரிங் சிஸ்டம் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம். இல்லாட்டி ரைக்கர்ஸ் செடேஷன் அஜிடேஷன் ஸ்கேல் சிஸ்டம் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம். ஒவ்வொரு ஷிஃப்டில் இருக்கும் போதுமே நம்ம வந்து இந்த ஸ்கோரிங் சிஸ்டம்ஸை யூஸ் பண்ணி செடேஷன் டோசஸை எப்படி டேப்பர் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம யோசிக்கலாம். அதே மாதிரி டெய்லியுமே, அதாவது ஒவ்வொரு ஷிஃப்ட்டு முடியப்போ ஏர்லி மார்னிங்கில் ஒரு அவேக்கனிங் ட்ரையல், அதாவது செடேஷனை ஸ்டாப் பண்ணி பேஷண்ட் செடேஷன்லேருந்து வெளியில் வரதை அசஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் த்ராம்போப்ரோஃபைலாக்சிஸ், இரத்த உறைவு தடுப்பு. ஸோ இதுக்கு நம்ம 2 விதமான ப்ரொஃபைலாக்சிஸ் யூஸ் பண்ணுவோம். ஒன்று வந்து மெக்கானிக்கல் ப்ரொஃபைலாக்சிஸ், அதாவது இந்த சீக்வென்ஷியல் கம்ப்ரெஷன் டிவைசஸ் அப்படிங்கிறதையோ இல்லை கம்ப்ரெஷன் ஸ்டாக்கிங்ஸையோ நம்ம யூஸ் பண்ணுவோம். ஒருவேளை பேஷண்ட்டுக்கு வந்து ஃபார்மகாலஜிக்கல் ப்ரொஃபைலாக்சிஸ், அதாவது லோ மாலிகுலர் வெயிட் ஹெப்பாரின் யூஸ் பண்ண முடியாத சூழ்நிலையில் நம்ம கம்ப்ரெஷன் ஸ்டாக்கிங்ஸ் யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி லோ மாலிகுலர் வெயிட் ஹெப்பாரின் யூஸ் பண்ணலாம். ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணாலே போதும். இது எதுக்கு அப்படிங்கிறப்போ, ரொம்ப நாளாக பெட்டில் இருக்காங்க, மொபிலிட்டி இல்லை அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு டீப் வெயின் த்ராம்போசிஸ்க்கான ரிஸ்க்கும் பல்மனரி எம்பாலிசம்க்கான ரிஸ்க்குமே ஜாஸ்தியாக இருக்கும். அதே மாதிரி டெய்லியுமே பேஷண்ட்டோட காஃப் மசிலில் ஸ்வெல்லிங் இருக்கா, ரொம்ப வார்மாக இருக்கா, தொட்டா வலி இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம வந்து டெய்லி செக் பண்ணணும். நெக்ஸ்ட் காம்போனன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹெட் ஆஃப் பெண்ட் எலிவேஷன். ஸோ இது எதுக்கு பண்ணுறாங்க? படுக்கை தலைப்பகுதி உயர்த்துதல் அப்படின்னு தமிழில் சொல்லுவோம். ஸோ இதை எதுக்கு பண்ணுறாங்க அப்படின்றப்போ என்ன ஆகும் அப்படின்னா, மெயினாக வந்து வென்டிலேட்டர் அசோசியேட்டட் நிமோனியா, அதாவது வேப் பண்டில், அதில் முக்கியமான காம்போனன்ட் வந்து ஹெட் ஆஃப் பெட் எலிவேஷன். எதுக்குன்னா ஆஸ்பிரேஷனோட ரிஸ்க்கை நம்ம கம்மி பண்ண போகிறோம். இன்னொன்று முக்கியமாக டியூப் ஃபீடிங் கொடுக்கும்போது, ரைஸ் டியூப் ஃபீடிங் கொடுக்கும்போது இந்த பொசிஷனை நம்ம மெயின்டைன் பண்ணுறது பெட்டர். எவ்வளோ ஹெட் ஆஃப் பெட் எலிவேஷன் வந்து நம்ம வைக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 30லேருந்து 45 டிகிரி.
நெக்ஸ்ட் ஸ்ட்ரெஸ் அல்சர் ப்ரொஃபைலாக்சிஸ் வயிற்றுப்புண் தடுப்பு. இதுக்கு நம்ம என்ன ஜென்ரலாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிபி இன்ஹிபிட்டர் பேண்டோப்ரசோல் இல்லாட்டி வந்து H2 ரிசெப்டர் பிளாக்கர்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம் ட்ரக்ஸு. ஸோ இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாகவே ஒரு பேஷண்ட் ஐசியூவில் அட்மிட் பண்ணியிருக்கும் போது கிரிட்டிக்கல் இல்னஸில் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் அல்சர் வரதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதே மாதிரி வென்டிலேட்டர் பேஷண்ட்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்ட்ரிக் அல்சரேஷனுக்கான ரிஸ்க் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ ஸ்ட்ரெஸ் அல்சர் வரும்போது கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் ப்ளீடிங் அப்படிங்கிற ரிஸ்க் வந்து ஜாஸ்தி ஆகுது. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரெஸ் அல்சர் ப்ரொஃபைலாக்சிஸ் கொடுக்கணும். ஜி கிளைசமிக் கண்ட்ரோல், அதாவது ரத்த சர்க்கரை கட்டுப்பாடு. நம்ம ஒவ்வொரு பேஷண்ட்டோட சிச்சுவேஷனை பேஸ் பண்ணி பிளட் குளுக்கோஸ் மானிட்டரிங் வந்து பண்ணுவோம். ஆனால் ஐசியூவில் நம்ம மெயின் டார்கெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 140லேருந்து 180 140 to 180 தான் வந்து நம்மளோட குளுக்கோஸ் டார்கெட்டு. ஸோ ரெண்டுமே, அதாவது எய்தர் லோ சுகராக இருக்கட்டும் இல்லை ஹை சுகர் லெவல்ஸாக இருக்கட்டும், ரெண்டுமே ஐசியூ அவுட்கம்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணும். அதாவது பேஷண்ட்டோட கிளினிக்கல் இம்ப்ரூவ்மெண்ட்டை வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கு ரெண்டுமே வந்து ஒரு ஃபேக்டராகவே இருக்குது. ஸோ அதனால் நம்ம ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹைப்பர்கிளைசீமியா சுகர் லெவல் அதிகமாக இருக்கும்போது இன்சுலின் இன்ஃபியூஷன் வைப்போம். ஸோ இந்த 140 to 180 ரேஞ்சு டார்கெட் பண்ணுற அளவுக்கு நம்ம இன்சுலின் இன்ஃபியூஷனை ஸ்கேல் படி வந்து நம்ம டேப்பர் பண்ணிக்கலாம். எஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பான்டேனியஸ் ப்ரீதிங் ட்ரையல், இயல்பான சுவாச பரிசோதனை. இது வந்து நம்ம ஸ்பான்டேனியஸ் அவேக்கனிங் ட்ரையலோட சேர்த்து ஸ்பான்டேனியஸ் ப்ரீதிங் ட்ரையல் வந்து நம்ம பண்ணணும். அதாவது செடேஷன் எஃபெக்ட் ஸ்டாப் பண்ணக்கப்புறம் செடேஷன் எஃபெக்ட் வேர் ஆஃப் ஆகும். அதாவது செடேஷன் எஃபெக்ட் போய் பேஷண்ட் அவேக் ஆனக்கப்புறமா இந்த ஸ்பான்டேனியஸ் ப்ரீதிங் ட்ரையலை நம்ம வந்து இனிஷியேட் பண்ணலாம். அப்போ என்ன பண்ணணும், என்னென்னலாம் நம்ம பார்க்கணும் அப்படின்னா ரெஸ்பிரேட்டர் ரேட் எப்படி இருக்குது, அவங்களால நார்மல் ரெஸ்பிரேட்டர் ரேட்டில் வந்து மூச்சு விட முடியுதா, அவங்களோட சுவாச ரேட் வந்து ப்ராப்பராக இருக்கா, அதே மாதிரி ஆக்சிஜன் லெவல்ஸு நம்ம சேச்சுரேஷன் மானிட்டரில் பல்ஸ் ஆக்சிமீட்டரில் பார்ப்போம், அவங்களோட ஹார்ட் ரேட் நார்மலாக இருக்கா, அதே மாதிரி அவங்க மூச்சு விடுறதுக்கான முயற்சி வந்து ஜாஸ்தியாக இருக்கா இல்லை ஓரளவுக்கு பேரபிளாக இருக்கா, அதாவது டாலரபிளாக இருக்கான்றதையும் நம்ம பார்க்கலாம். இது எதுக்கு பார்க்குறோம் அப்படிங்கிறப்போ இது வந்து வென்டிலேட்டர் அசோசியேட்டட் நிமோனியாவோட ரிஸ்க்கை வந்து கம்மி பண்ணுது. அதாவது அதிகமான நாள் வென்டிலேட்டரில் இருக்கும்போது பேஷண்ட்டுக்கு வேப் அப்படிங்கிற ரிஸ்க் ஜாஸ்தியாக இருக்குது. பேஷண்ட் வென்டிலேட்டர்லேருந்து எடுக்க முடியறதுக்கான முயற்சி வந்து நம்ம டெய்லியுமே பண்ணணும். அடுத்து பவல் ரெஜிமன், குடல் இயக்க திட்டம். ஸோ இது ஃபீடிங்கும் பவல் ரெஜிமனும் வந்து இன்டர் கனெக்டடாக இருக்குது. எப்பயுமே ஒவ்வொரு ஷிஃப்ட் டைம்லையும் நம்ம பவல் மூமெண்ட்டை வந்து மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒருவேளை பேஷண்ட்டுக்கு கான்ஸ்டிபேஷன் இருக்குது, நம்ம ஒரு ஓபியாய்டு ஃபென்டனைல் ஸ்டார்ட் பண்ணியிருப்போம் செடேஷனுக்கு, அதனால பேஷண்ட்டுக்கு கான்ஸ்டிபேஷன் இருக்கலாம். இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா பேஷண்ட் மூவ் பண்ணாமல் இருப்பாங்க, அதனால கூட பேஷண்ட்டுக்கு கான்ஸ்டிபேஷன் இருக்கலாம். ஸோ இது எதில் கொண்டு போய் முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஷண்ட்டுக்கு ஒரு அப்டாமினல் டிஸ்டென்ஷன், வயிறு உப்புசமாகிறது, இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா குடல் இயக்கம் வந்து நின்று இலியஸ்க்கு போவாங்க. ஸோ இலியஸ்க்கு போகும்போது இந்த பிரச்சனைகள்லாம் வரும். அதனால நம்ம வந்து ஜென்ரலாகவே ஒரு ஸ்டூல் சாஃப்ட்னர், அதாவது மோஷன் வர வைக்கிறதுக்கான மெடிகேஷன்ஸ்லாம் நம்ம வந்து லாக்ஸேட்டிவ்ஸ் மாதிரிலாம் கொடுக்க ஆரம்பிப்போம். இன்வெல்லிங் கெத்தீட்டர்ஸ், தேவையற்ற குழாய்களை அகற்றுதல். இது எதுக்காக நம்ம பண்ணுறோம், என்னென்ன கெத்தீட்டர்ஸ் ஜென்ரலாக யூஸ் பண்ணுவோம் ஐசியூவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் லைன் கெத்தீட்டர் யூஸ் பண்ணுவோம், ஆர்டி லைன் கெத்தீட்டர் யூஸ் பண்ணுவோம், டயாலிசிஸ் கெத்தீட்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம், சர்ஜரி பண்ண பேஷண்ட்டுக்கு ட்ரெயின்ஸ் இருக்கும், இல்லாட்டி ஃபோலிஸ் கெத்தீட்டர் இருக்கும், ரைல்ஸ் டியூப் இருக்கும், இது எல்லாமே இருக்கும். ஸோ சில கெத்தீட்டர்ஸ் வந்து ஒரு 2-3 டேஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு தேவைப்படாமல் நெசசிட்டி இல்லாமல் போகும்போது அந்த கெத்தீட்டர்ஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா ரிமூவ் பண்ண ஆரம்பிக்கணும். இதனால என்ன நம்ம அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்னெசரியாக அந்த லைன் சைட்டில் இருக்கிற இன்ஃபெக்ஷன் நம்ம அவாய்ட் பண்ணலாம். நிறைய கெத்தீட்டர் டியூப்ஸ் இருக்கும்போது பேஷண்ட்டுக்கு பெயினுமே அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் டெலிரியம் ரிஸ்க்கும் அதிகமாக இருக்குது. யூரினரி கெத்தீட்டர்ஸ் யூஸ் பண்ணும்போது கெத்தீட்டர் அசோசியேட்டட் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் ரிஸ்க் அதிகமாகும், சென்ட்ரல் லைன் யூஸ் பண்ணும்போது கிளாப்சி ரிஸ்க்கும் அதிகமாகும். ஸோ இது எல்லாமே நம்ம அவாய்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் லாஸ்ட் காம்போனன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டீஎஸ்கலேஷன் ஆஃப் ஆன்டிபயோட்டிக், அதாவது நுண்ணுயிர் எதிர்ப்பு மருந்துகளை குறைத்தல். ஸோ இது எதுக்கு பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்னெசரியாக ஒரு ஆன்டிபயோட்டிக் நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் டியூரேஷனுக்கு அப்புறமா கொடுக்கும்போதும் இல்லைன்னா கல்ச்சர் நெகட்டிவ் வந்ததுக்கப்புறமா அந்த ஆன்டிபயோட்டிக் கண்டினியூஸாக போகும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆன்டிபயோட்டிக்கோட ரெசிஸ்டன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். அதாவது பேஷண்ட்டோட பாடி வந்து அந்த ஆன்டிபயோட்டிக்கை ரெசிஸ்ட் பண்ண ஆரம்பிக்கும். பேஷண்ட் ஒரு ஆர்கானிசம் க்ரோ பண்ணும்போது நெக்ஸ்ட்டு லைனில் வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஆன்டிபயோட்டிக்கான ரெசிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக ஆரம்பிக்கும்.
இருக்கும். அதனால ஒரு பர்டிகுலர் ஆன்டிபயோட்டிக் இருக்கு அப்படிங்கிறப்போ நம்ம டீமோட டிஸ்கஸ் பண்ணி இன்டென்சிவிஸ்ட் அந்த அட்மிட்டிங் கன்சல்டன்ட்டு இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் பர்சன் இருக்காங்க அப்படிங்கிறப்போ கல்ச்சர் சென்சிட்டிவிட்டி ரிப்போர்ட்டை பார்த்து ஒரு தடவை கல்ச்சர் நெகட்டிவ் வரும்போது இந்த ஆன்டிபயோட்டிக் நம்ம எப்படி டீஎஸ்கலேட் பண்ணலாம், அதோட டோசேஜையோ அதோட டியூரேஷன் எப்படி குறைக்கலாம், இல்லாட்டி தேவைப்படாதப்போ அதை எப்படி ஸ்டாப் பண்ணலான்றதையும் நம்ம பார்க்கணும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஃபாஸ்ட் ஹக்ஸ் பிட்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது டாபிக் வேணும்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லலாம். நன்றி, வணக்கம்.